அனைவருக்கும் வணக்கம். இன்று தை திருநாள் 1ஆம் தேதி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மற்றும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண இந்த 1ஆம் தேதி அதுமா ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும். அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் மட்டும் சரி, அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும், போலீஸ் காவல்துறை அனைவர்களுக்குமே இந்த தகவல் நான் தெரிவிச்சுக்கணும். நான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அது என்ன காரணம்னா, என்னுடைய சமுதாயத்தை வச்சேவும் கம்பம் ஊராட்சி ஒன்றியமும் கான்ட்ராக்ட்காரவங்களும் சில கமிஷனுக்கு ஆசைப்படும் பெரிய மனுஷ நரிகளும் என்னை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆதிதிராவிட பழங்குடியினரோட மறுவாழ்வு மையத்திலையும் கலெக்டர் அலுவலகத்திலையும் ஒரு மனு போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு 5 வருஷமாக எங்கள் ஊரில் சேர்மனாக இருந்தவங்க எனக்கு இந்த ஊருக்கு பண்ண நல்லதுகளில் எல்லாம் நான் அதை தடுத்து நிறுத்தி பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய நற்பணிகளை பூரா நான் தடுத்து இருப்பாட்டினதா சொல்லி வீடியோ போட்டிருக்கதா அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னு தெரியுமா, எப்பயுமே ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணுறோமோ அதுக்கு அது அதிகமான எதிர்ப்பு வரும். அதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அத்தனை பேத்துக்குமே நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறேன். இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம், தவறான விஷயம் என்னென்னா, தெளிவாக கம்ப்ளைண்ட் எழுதலை. அதாவது கம்ப்ளைண்ட்டை கொஞ்சம் திருத்தி எழுதுங்க, கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க. இன்னாருங்கிறத கொஞ்சம் தெளிவாக எழுதாமல் விட்டுட்டாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன பயலுக ஒரு 5 பேர் என் கூட எனக்கு நான் காசு கொடுத்தா டீ வாங்கி கொடுப்பாங்க. நான் காசு கொடுத்தா போய் டீ வாங்கிட்டு என் கையில் கொடுப்பாங்க. அவங்களும் ஒரு கிளாஸ் குடிப்பாங்க. இது என் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போவாங்க. அவங்கள சேர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன் கூட போது தேவையில்லாமல் சின்ன பிள்ளைய கூட மோதாதீங்க. பெரிய மனுஷன் போர்வையில் இருக்க சின்ன பயல்களுக்கும் சரி, சின்ன பயல்களாக இருந்துட்டு பெரிய மனுஷன் சொல்லிட்டு தெரிகிறவங்களுக்கும் சரி, என்னை எதுக்குறதுக்கு முன்னால் 10 தடவை கூட யோசிங்க. தப்பு கிடையாது. அது கம்பம் ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் சரி, இல்லை திருட்டுத்தனம் பண்ணுற கான்ட்ராக்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நானும் ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கமிஷன் வேலை காசு வாங்கிட்டு வேலை செய்கிற சில நரிகளுக்கும் சரி, நரி வேலை பார்க்குற நரிகளுக்கும் சரி, இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு பல பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி பல பேருக்கு நான் இந்த மாதிரி பாரு அவங்க சமுதாயத்திலே அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதில் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் என் பேரை கெடுக்கிற மாதிரி, எல்லா உலகத்துக்கே கெடுக்கிற மாதிரி என்னை அவன் இப்படி மோசமானவன் வச்சவன் அப்படின்னு சொல்லி என் பேரை கெடுக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா என்னை இவ்வளவு இருக்கிறவனை இவ்வளவு ஏற்றுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னை எதுக்கிற தைரியம் நேருக்கு நேரம் இல்லாதனால தான் என்னுடைய சமுதாயத்துக்காரவங்ககிட்டேயும் நின்று என்னை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னை கம்ப்ளைண்ட் பண்ண என் அண்ணன் தம்பிகளுக்கு பூரா தெரியலை. நான் அவங்களோட சமுதாயத்தை சேர்ந்தவை மட்டும் இல்லை, அவங்களோட சொந்தக்காரங்கிறது அவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவுகள் கிடையாது. அண்ணன் தம்பி மாமன் மச்சான் நம்ம தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று, அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற நினைவு இல்லை. ஆனால் எனக்கு இருக்குது. அவங்கள நான் திட்ட மாட்டேன், சண்டை போட மாட்டேன். எதுக்காக இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நான் போய் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கலெக்டர் ஆஃபீஸில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு நான் என்ன பதில் அளிக்கணும், எந்த மாதிரி தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுக்கிடுவேன். அவங்களுக்கிட்டே யோசிக்க முடியாத சூழ்நிலை அடுத்தவங்களுக்கு போய் கும்பிடு போடுறாங்கன்னா எனக்கு அறிவு இருக்குல்ல, நான் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் நான் பண்ணவும் மாட்டேன். இந்த நரி வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உள்ளுக்குள்ளே சண்டை இழுத்து விடுவோம், நாங்கள் சண்டை ஓட்டு திரிவேன், அவங்கெல்லாம் போய் வைவேன் திட்டுவேன் சொல்லி ஆசைப்பட வேணாம். நான் யாரையும் திட்ட மாட்டேன். எனக்கு நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன், மோசஸ் தர்மராஜ் மகன் பவுண்டராஜ். அதனால் எனக்கு சுய புத்தி இருக்குது. அதனால் நான் யார் பேசியும் கேட்க மாட்டேன். யார் எனக்கு ஒரு துணையாக நிற்கணும்னு அவசியமும் கிடையாது. யாரை எதுக்குறதா இருந்தாலும் நேரடியாக ஒத்த கையெழுத்தில் காலம் ஆள முடிச்சு விட்டு அது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய காவல்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒருத்தன் தான் கையெழுத்து போடுவேன், 10 பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரமாட்டேன். அதனால் இனிமேல் கம்ப்ளைண்ட் எழுதுகிறவங்க தெளிவாக எழுதுங்க, தெளிவாக பண்ணுங்கள்.
என்னுடைய சமுதாயத்தை வச்சே வந்ததுங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. கூட இருந்து தூண்டி விட்டவங்க, அதுக்கு துணையாக இருந்தவங்க, எழுதி டைப் பண்ணதுக்கு உதவி பண்ணவங்க அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போனதுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொங்கல் மறக்க முடியாத பொங்கலாக நீங்களும் வச்சுக்கீங்க, நானும் வச்சுக்கிறேன். மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னுடைய சேவை இன்னும் தொடரத்தான் செய்யும் பொழுது யாராலையும் எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுங்கிறத இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.